Hi, this is Ranjit. Last video, லிஸ்ட்டை பற்றி நாம் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக இருக்க போது இட்ஸ் ஆஃப் டியூப்பிள். ஸோ லிஸ்ட் புரிஞ்சிருது அப்படின்னா டியூப்பிள் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வி கேன் கம்பேர் இட். ஓகே, ஸோ இப்போ டியூப்பிள் அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு. பட் இங்கே we are going to use it as parenthesis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் என்னோட லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணும். இங்கேயுமே எனக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணும். அண்ட் தேர்ட் திங் இஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், அலோஸ். அந்த ஃபோர்த் திங் இஸ் அண்ட் உங்களோட டேட்டாஸாக இருக்கட்டும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம லைக் லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். பட் இங்கே இட் இஸ் இம்மியூட்டபிள், அதாவது நோ சேஞ்சஸ் இஸ் அலோவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு 4 ஃபீச்சர்ஸ் இந்த டியூப்பிளில் இருக்குது. ஸோ அதை எப்படி நாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் டியூப்பிள். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு லிஸ்ட்டை ஒரு டியூப்பிள் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 45, 33, 88. ஓகே, ஸோ இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அதே டேட்டா அதே ஃபார்மேட்டில் எனக்கு வந்திருக்கு. நோ இஷ்யூ விட் ஆல். ஸோ இங்கே பெராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் தேர். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதுலேயுமே நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் எஸ், அது அலோவும் பண்ணியிருக்கு. டூப்ளிகேட் அலோவ் பண்ணியிருக்கா? எஸ், 45 இருக்குது, 33 இருக்குது. ரைட், அண்ட் இம்மியூட்டபிளா அப்படின்னு இப்போ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், ஸோ வி ஹாவ் டு யூஸ் சம் இண்டெக்ஸிங், ரைட்? இண்டெக்ஸிங் இன் த சென்ஸ் லைக் இண்டெக்ஸிங்கோ இல்லை ஸ்லைசிங்கோ வாட் எவர் இட் இஸ் ஆஃப் அதை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ரைட், அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணுவோம் முதல்ல சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 88 இங்கே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 88ஓட டேட்டாஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் 0, 1 and 2. அப்போ A of 2 88 அப்படின்னு வந்துட போகுது. ஓகே, இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ 2 = 500 அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ண முடியும், லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். பட் டியூப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எனக்கு இங்கே நடக்க போகிறதே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள். சரி, ஓகே சார், அப்போ இது முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் அப்பண்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்பண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் யோர் லிஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்ரிபியூட் எரர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ ஆட்ரிபியூட் எரர் அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் ஆஃப் டியூப்பிள். அதில் அப்பண்ட் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷனும் என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணிக்கவோ இல்லை யூஸ் பண்ணிக்கவோ முடியாது அப்படிங்கிறத இந்த டியூப்பிளோட இன்ஃபர்மேஷன். ரைட், ஸோ அப்போது டியூப்பிளால் என்ன தான் பண்ண முடியும், இல்லை டியூப்பில் வச்சு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் இண்டெக்ஸிங். நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாம், இந்த டேட்டாவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வி கேன் சூஸ் த tuple operations. இல்லையா, I can use the count. அப்போது இந்த டேட்டா எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு I can use the count there. ஸோ அப்போது டியூப்பிளில் 2 ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். I can view it. அதில் எந்த ஒரு இதுவும் லைக் க்ரைட்டீரியா இல்லை லிமிட் எதுவுமே கிடையாது.
பட் ஆனால் அதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதில் நான் சேஞ்சஸோ இல்லை ஆல்டர்னேட்டிவோ என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம டியூப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? அப்போது இன்டர்வியூஸ் பார்க்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் லைக் இதோட டிஃப்ரென்சஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ லிஸ்ட்டாக இருக்கட்டும், டியூப்பிளாக இருக்கட்டும், இதோட டிஃப்ரென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லைக் சிம்பிளிஃபைடாக எடுத்துகிட்டு போங்க. அது ஸ்கொயர் ப்ராக்கெட், இது பேராந்தசிஸ். இங்கே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணோம், அங்கேயுமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அங்கே உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், ஹியர் ஆல்சோ இட் இஸ் எஸ். பட் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இட் இஸ் இம்மியூட்டபிள், அண்டோட லிஸ்ட் இட் இஸ் ஆஃப் மியூட்டபிள். ஓகே, இந்த டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இங்கே மேஜர் இம்பேக்டை கொடுத்துருக்கு. ஓகே, நான் ஒன்ஸ் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ண முடியாது, அண்டர்கோ வர்த்தியாக அதை கொண்டு போக முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல விச் இஸ் ஆஃப் டியூப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டியூப்பிளாக இருக்கட்டும், இந்த டியூப்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கட்டும், இங்கே எனக்கு ஹையாகவே இருக்கும் when compared to list. அது ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு வேரியபிள் லென்த் எனக்கு என்ன ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் இங்கே டியூபிளில். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 கொடுக்குறேன்னா கடைசி வரைக்கும் அந்த 10 மட்டும்தான் இருக்கும். இல்லை நான் 20 கொடுக்குறேன்னா 20 டேட்டாஸ் மட்டும் தான் அந்த ஏற்குள்ளே இருக்கும். ஸோ அப்போது நான் ஒன்ஸ் த டேட்டா இஸ் கிவன் இட் இஸ் கிவன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஆல்டர்னேஷன் இங்கே கிடையாது. அப்போது சரி சார், இப்போ இதை நான் டெலீட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்லை அதில் இருக்கிற வேல்யூஸை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஓகே, அப்போ என்ன தான் அதை பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பேசாமல் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டெலீட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நான் டெலீட் தான் என்டையராக பண்ண முடியுமே தவிர்த்து ஐ கேன் நாட் ஆல்டர்னேட் இட். ஓகே, ஸோ தட் இஸ் இட் டு பி அஸ் யோர் டியூப்பிள் ஹியர். அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கப்படுற கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ அப்போ இங்கே வேரியபிள் லென்த் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு மெமரி எஃபிஷியன்ட் ஹையாகவே இருக்கும். ஓகே, பட் இன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் என்ன இருக்காது, ஃபிக்ஸ்டாக இருக்காது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ ஐ கேன் கிவ் இட் அஸ் 10ன்னு நான் கொடுத்துருப்பேன். இல்லை அது வந்து லைக் போக போக அது 2ஆக கூட மாறலாம், இல்லை 20ஆகவும் மாறலாம், இல்லை 3000ஆகவும் மாறலாம், வாட் எவர் இட் இஸ் ஆஃப். ஓகே, பட் இங்கே எனக்கு அது ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ தட் மெமரி எஃபிஷியன்ட் இஸ் சம் வாட் ஹையர் ஹியர் when compared to the list. Okay, so that is what about this video now.